students, welcome to Zwipto. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 12ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். I hope everyone is following the test series, right? So we have started with the 3 test series, right? So எல்லா சாப்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா chapter wise we are going to give you the important question, right? So at the end of the video I will be saying you about this free test series, okay? So இப்போ நம்ம first இந்த important questions எல்லாத்தையும் discuss பண்ணிடலாம், right? So first one mark பாருங்க. So first வந்து பார்த்தீங்கன்னா you have to say the SI unit of resistivity, one of the very important question, okay? So SI unit of resistivity என்னது? So you know very well that is ohm meter, okay? So SI unit of resistivity வந்து பார்த்தீங்கன்னா ohm meter. So even if you are not able to remember this, just derive from the formula R is equal to rho into L by A, right? So அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட் நல்லா தெரியும் உங்களுக்கு, ஓமு, ஓகே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டிக்கு தெரியணும், அதனால் நான் ரோ அப்படியே வச்சுக்கிறேன், ஓகே? ஸோ ஃபார் லென்த் இட் இஸ் மீட்டர், ஃபார் ஏரியா மீட்டர் ஸ்கொயர், ஓகே? அப்போ இந்த மீட்டரும் இந்த மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், இந்த மீட்டர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா that will get multiplied, okay? So the unit for resistivity will be ohm meter, okay? Next, going to the next one, that is name a device which helps to maintain the potential difference across a conductor. So நேற்று இந்த கொஸ்டின் நிறையா தப்பு பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் ரோட் இட் ஹாஸ் வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் கிடையாது, வோல்ட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஓகே? ஸோ விச் ஒன் இஸ் கோயிங் டு மெயின்டைன் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் பேட்டரி ஆர் செல். ஸோ ரைட் இட் அஸ் பேட்டரி ஆர் செல், ஓகே? நெக்ஸ்ட், ஸோ ரைட் தி சிம்பிள் ஃபார் ரியோஸ்டாட். ஸோ யூ கேன் ட்ரா லைக் திஸ், okay? Next, so which of the following term not represent the power? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல எது வந்து பவருக்கான ஃபார்முலா கிடையாது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், ஸோ பவர் இஸ் நத்திங் பட் தி ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் தி கரண்ட், ஓகே? ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து பவரோட ஃபார்முலா தான். ஸோ மற்ற ரெண்டு ஃபார்முலாவும் டிரைவ்ட் ஃபார்முலா தான், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ வெரி வெல் தட் ஃப்ரம் ஓம்ஸ்லா யூ கேன் ரைட் விஎஸ்ஐ இன்ட்டு ஆர். ஸோ விஏ வந்து ஐ இன்ட்டு ஆர்னு எழுதுகிறேன், okay? So now multiplying the I inside, so you will be getting I square R, okay? So அப்போ I square R வந்து பார்த்தீங்கன்னா பவரோட ஃபார்முலா தான். ஸோ இப்போ வந்து once again, so P is equal to V into I இல்லையா? ஸோ இப்போ ஐயை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் யூஸிங் ஓம்ஸ்லா. I வந்து பார்த்தீங்கன்னா it will be V by R இல்லையா? அப்போ V square by R வந்து பார்த்தீங்கன்னா it is the formula for power. அப்போ I square R V into I V square by R, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பவரோட ஃபார்முலா தான், இது மட்டும் கிடையாது, ஓகே? ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர், ஓகே? ஸோ ஃபைண்ட் தி கரண்ட் when the 2 coulomb of charge flows across a cross section of wire for 2 seconds. ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் தி கொஸ்டின் அண்ட் ரைட் தி கிவன் டேட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்முலா கூட ரிலேட் ஆகுதுங்கிறத யோசிச்சு பாருங்கள், ஓகே? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க 2 coulomb of charge, அப்போ Q வந்து பார்த்தீங்கன்னா 2 coulomb, right? And time வந்து பார்த்தீங்கன்னா they have given to you as 2 seconds, okay? So they are asking you to find the current, okay? I என்னன்னு கேட்குறாங்க. ஸோ குயிக்லி ரீகலெக்ட் தி ஃபார்முலா. இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுனா I is equal to Q by T, okay? ஸோ ஃபார்முலா ரிவிஷன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ சாப்டர் நம்பர் 12 எலக்ட்ரிசிட்டியில் இருக்க எல்லா ஃபார்முலாவையும் ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹவ் நாட் கான் த்ரூ இட், ஓகே? ஸோ கைண்ட்லி செக் இட் அவுட். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் சி, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சார்ஜுக்கு கூலம் எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது, டைம் செகண்ட் எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டிடியூட். ஸோ 2 coulomb divided by 2 seconds, okay? So now we can just cancel 2 and 2, so that will be equal to 1 ampere, okay? So ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ampere. யூனிட் எழுத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், why is tungsten used for making the filament of electric bulb? Okay, it's very important question, so note this point, okay? So ஏன் டங்ஸ்டனை வந்து நம்ம வந்து இந்த பல்போட ஃபிலமெண்ட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ பிகாஸ் அதோட ரெசிஸ்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகாது, ஓகே? ஸோ இட் வில் நாட் கெட் மெல்ட், ஓகே? ஸோ தட் ஒன்லி வி ஆர் யூஸிங் தட் ஒன் ஃபார் மேக்கிங் தி filament, okay va? So in the electric bulb, okay? So next adukaprom, so electric bulb is connected to 220 volt generator. The current is going to be 0.50 ampere. Find the power. So just write the given data first, okay? So you can see there is 220 volt here, so voltage or potential difference is 220 volt, and they have given here current, okay? So I is equal to 0.5,
right? So decimal கடைசியில் 0 இருந்தால் there is no value, right? So you can write it as 0.5 itself. Okay, so now they are asking you P, that is power. So just now we have discussed power is nothing but product of potential difference and the current. So just multiply that 2, you'll be getting the answer. Okay, so 0.5 க்கு பதிலா நம்ம வந்து 1/2 ன்னு கூட போட்டுக்கலாம், ரைட்டா? So 0.5 வந்து 1/2 தானே, அப்போ so this will just get cancel and you'll be getting 110 watt. Okay, do not forget to mention the unit. Okay, power oda unit வந்து பாத்தீங்கன்னா watt. Okay, define 1 ampere. So what is the formula for current? Okay, so ampere வந்து எதோட unit? Current oda unit, right? So first write the formula for current. I is equal to Q/T. அப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 ampere கிடைக்கும்? So 1 ampere எப்போ கிடைக்குன்னா, so 1 coulomb of charge divided by 1 second இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா you will be getting 1 ampere. Okay, so when 1 coulomb of charge flows across a cross section of wire for 1 second, then the current will be 1 ampere. Like that you should write in words also. So first write the formula, then substitute as 1 and 1 and then say something in words. Okay, so what are the factors that is affecting the resistance of the wire? Okay, so you can write the formula also for this. Okay, so R is equal to rho into L by A. So idle nallaave theriyudhu. So resistance depends upon the length and area and also the nature of the material of the wire. So nature of the material of the wire depend ஆயிருக்கும், அதுதான் resistivity indicate பண்ணுது. ஓகேவா? So it depends upon the length, area of cross section and the nature of the material of the wire as well as the temperature. Okay, so it also depends upon the temperature. These are the 4 important factors on which the resistance is going to depends upon. This is one of the very important question, so please note this. Okay, next, so how much work is done in moving a charge of 2 coulomb across 2 points having a potential difference of 12 volt? Okay, so first read the question read பண்ணிக்கிட்டீங்களா? So question என்ன கேக்குறாங்க, work done என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. So work done வந்து நம்ம W வச்சு denote பண்ணுவோம். So work done என்னன்னு கேக்குறான். So they have given you the charge here. Okay, so charge எழுதுங்கப்பா. So charge க்கு என்ன letter? That is going to be Q. So Q வந்து பாத்தீங்கன்னா 2C. Okay, then they have also given you the voltage, potential difference கொடுத்திருக்கான். V is equal to 12 volt. Now you have to quickly recollect the formula. மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது? W is equal to, V is equal to W by Q. Okay, you know very well that potential difference வந்து பாத்தீங்கன்னா, so it is nothing but work done to move a charge from one point to another point. Okay, so potential difference வந்து பாத்தீங்கன்னா work done per unit charge. So W by Q தான் வந்து potential difference ஓட formula. Okay, so now simply substitute pa. Okay, so 12 is equal to, so potential difference வந்து பாத்தீங்கன்னா 12, அதனால 12 volt அப்படியே substitute பண்ண, W தான் நம்மளுக்கு தேவை, அதை அப்படியே வச்சுக்கிறேன். So Q வந்து பாத்தீங்கன்னா 2 coulomb. So now I want W. I am going to keep W alone one side. So from the 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அங்க டிவைட்ல இருக்கு, இங்க வந்தா மல்டிப்ளை ஆயிடும். So that will give you the W value. That will be equal to 12 2s are 24, right? So 12 2s are 24. Okay, so do not forget to write the unit, that is joule, otherwise they will cut your half mark. Okay, so unit ரொம்ப ரொம்ப முக்கியம். Then so இதோட 2 mark question முடிஞ்சிச்சு. Next 3 mark questions போலாமா? So this first 3 mark question is a repeatedly asked question, நிறைய time repeat ஆயிடுச்சு. So please have a note on this. Okay, a wire of given material has a length L and area of cross section A has a resistance 4 ohm. So what would be the resistance of another wire if same material having the length L by 2 and area of cross section 2A? ஸோ கொஸ்டின் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லு. ஓகே, அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. அப்படி இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ohms இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதோட லென்த்தை வந்து பாதி ஆக்கிட்டாங்க, L by 2 ஆக்கிட்டாங்க. அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட 2 times அதிகமாகிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் 4 ohm, இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு தான் உங்களோட கொஸ்டின், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், லென்த்து, ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் மூணுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுன்னு யோசிச்சு பாருங்க. தட் இஸ் R is equal to rho into L by A. R is equal to rho into L by A. ஓகே, ஸோ R is equal to rho into L by A. ஸோ ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, Lங்கிறது லென்த்து, ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதான் நம்மளோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, அவர் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்?
rho into L by A. ஓகேவா? ஸோ rho into L by A. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 ஓம்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இஃப் யூ சி இந்த ஒயரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் ஏ இருக்கும்பொழுது அதோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ 4 ஓம். ஸோ நவ் இப்போ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வி வில் கேல்குலேட் தி ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நவ் listen to me very carefully. So now R is same formula தான், ஆனால் இப்போ அந்த எல் இருக்கிற இடத்துல எல் பை 2 போட போகிறீங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு ஆர் ஃபைனல் வில் பி ஈக்குவல் டு ரோ, தெரியாமல் ஆர் போட்டேன். ஓகே, ஸோ ரோ இன்ட்டு எல் பை, ஆனால் எல் இருக்கிற இடத்துல இப்போ எல் பை 2 போட போகிறீங்க, ஏ இருக்கிற இடத்துல 2a போடுவீங்க. ஸோ நவ் how will you simplify this? Okay, that is rho into L by 2. So now instead of dividing you will multiply by the reciprocal, right? So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா so you will be getting so rho into L, okay, divided by 2 to 4a கிடைக்கும். Okay, so இதுதான் நம்மளோட initial resistance, right? So just now we have studied that rho L by A தான் நம்மளோட initial resistance. அப்போ அதை எடுத்துகிட்டு what was our initial resistance? கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? 4ன்னு சொல்லியிருந்தான். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் ஸோ 4 கீழே ஒன்று இருக்குது. ஸோ 4 get cancel. So our answer is going to be 1 ohm. Our answer is going to be 1 ohm. இதான் நம்மளோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும், அதனால் இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R is equal to rho into L by A. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து லென்த் எப்படி மாறுதுங்கிறத கொஸ்டினில் சொல்லுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ L வந்து இப்போ 2 டைம்ஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல 2Lன்னு போடுங்க, ஏரியா பாதி ஆகுதுன்னா A by 2ன்னு போடுங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு சி. ஆனால் வந்து ஒரே ஒயர் தாங்கிறதுனால ரெசிஸ்டிவிட்டி மாற போகிறதில்ல, அதனால தான் ரெண்டுத்துலையுமே ரோன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி வில் நாட் கெட் changed. Okay, next case பாருங்கப்பா, you have to find the total resistance and the total current. Okay, that is going to flow across this circuit. Okay, so first பாருங்க, so first whenever this kind of question is given to you, so first look at the diagram. Okay, so how is the pattern? You can see first இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது, இது ரெண்டும் பேரலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு டேக் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் டேக் this first set. Okay, so you know very well how to find the total resistance in case of parallel connection. 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. இங்கே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ 1 by Rp is equal to 1 by 2 plus 1 by 2. ஸோ 1 by 2 1 by 2. ஸோ அரையும் கூட்டினா 1 இல்லையா? ஸோ அப்போ 1 by Rp is equal to, so can see just denominator ஒரே மாதிரி இருக்கும்போது you can put the same denominator, numerator மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ 2 get cancel, so we'll be getting 1. ஓகேவா? ஸோ 1, அப்போ 1 by RP வந்து 1னா RPயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேவா? ஸோ 1 by RPயோட வேல்யூ 1னா RPயோட வேல்யூவும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா it is going to be 1 only. ஓகே, ஸோ RPயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா it is going to be 1 for here, ரைட்? அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே டைப்பு தான் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே ரூல் தான் யூஸ் பண்ணணும். 1 by RP is equal to 1 by 2 plus 1 by 2. ஓகே, ஸோ அப்போ 2 by 2 கிடைக்கும். ஸோ 2 get cancel. ஸோ you will be left with again 1 only. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் வந்து 1 ohm தான், இங்கேயும் வந்து 1 ohm தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெசிஸ்டார் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரெசிஸ்டார் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணது. ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் இருக்குது. ஸோ now you can very clearly see that these two are going to be in series. In series you know very well that just add them. Okay va? So R1 plus R2 just add பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 1 plus 1 வந்து பார்த்தீங்கன்னா 2. Okay, so this is your total resistance. So இதான் உங்களோட total resistance னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? this 2 ohm is going to be your total resistance. Now when you know the total resistance, okay, so and you know the total voltage also that is given in the question, you can easily find the total current, right? So using the Ohm's law, what does Ohm's law states? V is equal to I into R, right? So V is equal to I into R. Now I want I. Okay, so அப்போ நான் அந்த R இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா ஸோ அங்கே டிவைட் ஆகிடும், இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்குது, இங்கே டிவைட் ஆகும். ஸோ வியோட வேல்யூ தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான், தட் இஸ் 4 வோல்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 வந்தது. அப்போ கேன்சல் பண்ணால் ஸோ தட் இஸ் கோயிங் டு பி give the I value, that is 1 2 is to 2 2s are 4, right? So 2 ampere is the answer,
right? Next அதுக்கப்புறம் so next question பாருங்க. so 100 joule of heat is produced each second in a 4 ohm resistance. so find the potential difference across the resistor. so now what is given in the question? 100 joule of heat. so heat வந்து பார்த்தீங்கன்னா 100 joule அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா so each second means time வந்து பார்த்தீங்கன்னா 1 second and they have given you the resistance also. okay, so they have given you the resistance also, that is 4 ohm. okay, so that is going to be 4 ohm, right? and then they are asking you to find the potential difference, that is V கேக்குறாங்க. okay, you know very well that potential difference by Ohm's law V is equal to I into R. okay, so when you know the I கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா, ஏன்னா R கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். okay, so இப்போ நம்ம I மட்டும் கண்டுபிடிச்சிட்டா our life is very simple. okay, so we have to first find the I கண்டுபிடிச்சாதான் potential difference கண்டுபிடிக்க முடியும். so let me find the I first, right? so let me find the I first. so how to find the I? so you know very well that so H is equal to I square R T, ரைட்? இதான் வந்து ஜூல்ஸ் லான்னு சொல்லுவீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் ஜூல்ஸ் லா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த சம்மை வந்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஹச்சோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டா 100 அப்படின்னு. ஸோ இப்போ I ஸ்கொயர். ஓகே, ஸோ ஐ எனக்கு தெரியாது, ஐயை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதனால் I ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ ஆரோட வேல்யூ கொஸ்டினில் இருக்குது 4 அப்படின்னு. ஸோ டைம் வந்து 1 செகண்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 × 1 வந்து 4 தான். அப்போ ஸோ 4 × I ஸ்கொயர் 4I ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஓகே, நவ் இஃப் ஐ வாண்ட் டு நோ தி I, இந்த என்ன பண்ணுவேன், இந்த ஐயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா ஸோ இங்கே மல்டிப்ளை இருக்குது, அங்கே போயிடுச்சுன்னா டிவைட் ஆகிடும், ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி 100 by 4 is equal to I square. okay, so now how will you find this? 1 4 is 4, so 25 4s are 100, right? ஸோ அப்போ I ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25 அப்படின்னா ஸோ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தால் ஐயோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 ampere, ரைட்? ஸோ ஐயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த V வேல்யூ. V இஸ் ஈக்குவல் டு I into R பை ஓம்ஸ் லா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா I வேல்யூ 5. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் 4 ohm அப்படின்னு. ஸோ அப்போ 5 4s are 20 volt. okay, so 20 volt is the answer. okay, so next you can see, so electric iron consumes energy at a rate of 840 watt when heating is maximum rate and 360 watt when the heating is minimum. so the voltage வந்து பார்த்தீங்கன்னா it's going to be 220 volt. what are the current and resistance in each case? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக் அயரன் இருக்குது, அந்த அயன் பாக்ஸ் பண்ணுவாங்க, அயன் பண்ணுவோம்ல, ஸோ அதான் வந்து எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து 840 வாட் பவரில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அட் 360 watt. ஓகே, ரெண்டுத்துக்குமே ஒரே வோல்டேஜ் தான். ஓகே, தட் இஸ் 220 and here also 220. okay, so now you have to find the current in each case. so P and V கொடுத்துருக்கான். ஸோ P and V கொடுத்துட்டு ஸோ they are asking you to find the I, also they are asking you to find the R. ரெண்டு கேஸ்லையுமே ஐயோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. just you have to compare and say the answer. this is the question. okay, I hope you understood the question. so P ஓட வேல்யூ வந்து 840 வாட்னு கொடுத்துருக்கான். ஸோ V வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் நிறைய டைம் இன்றைக்கே சொன்னேன் இப்போ இந்த வீடியோவிலே, இல்லையா? ஸோ யூ நோ வெரி வெல் தட் ஸோ பவர் இஸ் நத்திங் பட் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ தட் பவர் இஸ் ஈக்குவல் டு V into I, இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். ஸோ 840 இருக்கும்போது ஸோ வாட் இஸ் அ V வேல்யூ? ஸோ V வேல்யூ ரெண்டுத்துலையுமே 220 தான். ஓகே, ஸோ I தான் இப்போ நம்மளுக்கு தெரியணும். ஸோ வி நோ வெரி வெல் தட் ஸோ P is equal to V into I, that is power is a product of potential difference and the current. so now I want current, I am taking this one to this side. okay, so அப்போ 840 upon 220 வரும். ஸோ 0 0 get cancel, 11 2s are 22 and 42. okay, so 42 by 11. okay, you have to simplify this in the form of a decimal and then you have to say your answer, right? so I ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா so 42 upon 11, right? so that is going to be 3 11s are 33. so you'll be getting balance, you will be having 9, right? so then point and then keep on 0, keep a point and add on 0, so 8, right? so 3.8, like that, will be getting the answer. okay, so now after finding the I, you can easily find the
you can easily find the R value, because you know very well that R is equal to V by R. Okay, so using this formula you will be finding the R is equal to V by I. Okay, so resistance is equal to V by I. Okay, so like this you will be finding the R value. Okay, so I hope you understood. So in a similar approach you have to find for the minimum power supply also. So just find this one and say me the answer in the comment section. Okay, so next, what is mean by potential difference across a conductor is 1 volt. Okay, so whenever such kind of question comes, so have to write the formula first. Okay, so V is equal to W by Q, இதான் formula இல்லையா. so potential difference வந்து பார்த்தீங்கன்னா work done per unit charge, இதான் நம்மளோட formula. so just வந்து 1 substitute பண்ண வேண்டியதான். 1 volt is equal to 1 joule of work divided by 1 coulomb. Okay, so இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 volt. Okay, so when 1 joule of work is done, okay, to move 1 coulomb of charge to one point to another point, that is known as 1 volt. Okay, so just write the formula and substitute as 1 and 1 and then write something in words, that will give you more marks. Okay, then Ohm's law. So Ohm's law is very important law. Okay, what does it state? The potential difference across the ends of the wire will be directly proportional to current provided the temperature is kept constant. Okay, temperature வந்து சேமாக இருக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா temperature vary ஆச்சுன்னா resistance vary ஆகும். so you should be very careful. so temperature will be kept constant, that is a important condition of Ohm's law. Okay, so V is directly proportional to I, that is potential difference across the ends of the wire will be directly proportional to the current. voltage அதிகமாச்சுன்னா கரண்ட்டும் அதிகமாகும். okay, so voltage கம்மியாச்சுன்னா so கரண்ட்டும் கம்மியாகும், that is what the meaning. okay, so இப்போ proportionality எடுத்துட்டு நம்ம ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கண்டக்டர் டு ரெசிஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஸ்பீட் பிரேக்கர் வந்து நம்ம ஸ்பீடாக வரும்போது நம்மளோட ஸ்பீடை ரெசிஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான். ஓகேவா, ஸோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி சிமிலர் டு ஸ்பீட் பிரேக்கர். இட் வில் ரெசிஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரா ஒன் கிராஃப் லைக் திஸ். ஓகே, ஸோ வி அண்ட் ஐ போட்டு நடுவில் ஒரு கோடு. ஓகே, திஸ் இண்டிகேட் தட் இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட்ஸ் கோயிங் டு பி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து current, y axis la vandu pathina, so you have the potential difference. So hope you find this questions useful. Okay, so practice all these questions. Okay, so most of the questions are taken from previous year questions as well as from your NCERT textbook. Okay, so please have a look over this. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுங்கப்பா. இந்த சாப்டரில் கூடிய எல்லா ஃபார்முலாஸையும் ஒரே வீடியோஸ்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிறதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ லுக் ஓவர் தட் ஃபார்முலா ஷீட் டிஸ்கஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ அண்ட் தென் கடைசியாக நான் வந்து என்ன சொன்னேன், ஸோ நம்மளோட அந்த என்ன சொன்னேன், ஸோ அந்த டெஸ்ட்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஓவர் தட். ஓகே, ஸோ யூ கேன் சி தட். ஸோ எவ்ரிடே இன் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் சென்டிங் யூ தி question paper like this. Okay, so question paper send பண்ணுறோம். ஸோ and then you can send your answer sheets. Okay, so in the form of you can send your answer sheet in the form of PDF. Okay, so that will be useful to know your results. ஓகேவா, ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஸோ வி ஆர் கிவிங் யூ தி ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இமீடியட்லி வித்தின் ஹவர். ஓகே, ஸோ அதனால் கால் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டூ அட்டெண்ட் தி லெக்சர்ஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸோ இஃப் யூ வாண்ட் தி கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃபார் எனி சாப்டர்ஸ், okay, you can check this telegram channel. Okay, so telegram channel வந்து பார்த்தீங்கன்னா it is available. Okay, so in telegram channel you will be able to get the colorful handwritten notes for all the chapters. எல்லா சாப்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர்ஃபுல் handwritten notes வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் சி இந்த மாதிரி எந்த சாப்டருக்கு வேணும்னு நினச்சாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி so you can get this colorful handwritten notes for all the chapter. so if you see for electricity-க்கு இப்போ வேணும்னு நினச்சிங்கன்னா so you can see எல்லாத்துக்குமே நான் இங்கே சாப்டர் வைஸ் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதனால் மறக்காமல் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. யூ கேன் சி இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு வேணும்னா எலக்ட்ரிசிட்டிக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் சி எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த notes for electricity. Okay, so you can ask your doubts in the WhatsApp group and you can also discuss with your friends there. Okay,
ஸோ டூ ஜாயின் தி வாட்ஸ்அப் குரூப் அண்ட் தி டெலிகிராம் சேனல். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் தினமும் இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃபார் தி அப்கமிங் 10 days. ஓகே, ஸோ இன்னும் 10 days இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் எக்ஸாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த 10 days மட்டும் ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 PM டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ கொஷின்ஸ் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேப்பர்ஸில் வந்து ஆன்சர்ஸ் எழுதி PDF கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா ஸோ வில் பி சென்டிங் யூ ரிசல்ட். ஸோ யூ கேன் நோ யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ கேன் கரெக்ட் எவ்ரி திங் ஸோ தட் யூ நாட் மேக் எனி மிஸ்டேக்ஸ் இன் யுவர் போர்டு எக்ஸாம், ரைட்? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆவரேஜாக எந்த சாப்டர் உங்களுக்கு தெரியலனாலுமே நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆவரேஜாக ஒரு 10 to 15 வீடியோஸ் இருக்கும். ஸோ டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 4 to 5 minutes தான் இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் இட். ஸோ அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்லேயே பண்ணிங்கன்னா நோட்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ டைம் இல்லை. ஸோ யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் தட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி mobile and you can just start watching the videos and you can complete the syllabus. Okay, so even if you don't have time for watching the videos, at least take a print out of the notes and start studying. Okay, so everything. So மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸோட கன்க்ளூஷன்ஸ் முக்கியம். அது எல்லாத்தையுமே நம்ம நோட்ஸில் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. ஓகே, நோட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கேன். If you are not able to find me, so do ask me in the comment section or in the WhatsApp group. I will be definitely helping you out to get all the handwritten notes. Okay, so do spread the message about our channel. So we'll be definitely helping you out to get good marks. Hope you find this video helpful. We'll meet you in the next paper discussion. Okay, so tomorrow வந்து பார்த்தீங்கன்னா so we are going to conduct a test on எதில் வைக்கிறோம் நாளைக்கு, how do organism reproduce. So do join there guys. We'll meet you in the next video. Until then, stay tuned. Bye bye.